நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டியூட் படத்தோடைய ஒப்பீனியன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரிவ்யூவாகவே வந்திருக்க வேண்டியது சேனலில், ஆனால் ஏன் ஒப்பீனியனாக மாறிச்சு அப்படின்னா, வந்த புதுசுலேயே பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம பேசினா கரெக்டாக இருக்குமா, இதை பண்ணலாமா வேணாமான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் நான் எனக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, வர்றது பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலான்ற முடிவு எடுத்ததுக்கு காரணம், இப்போ அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து யூடியூப்பில் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம பங்குக்கு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இறங்கியிருக்கேன். அவங்கெல்லாம் இப்போ பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஹெச்டி பிரிண்ட் இருக்கும், படத்தோடைய சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஆடியோ பாட்காஸ்ட் பண்ணுற நீ ஏன்டா இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் அப்படி தான், நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் இன்னொரு டிஸ்க்ளைமர், ஒரு வேளை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் ஏதாவது அன்வான்ட் சவுண்ட்ஸ் என்னையும் மீறி கேட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி 3 நாள் டைம் வந்து அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி பேசுனதையே திரும்பி திரும்பி பேசிட்டுருக்கேன். இதுக்கு மேலே சத்தியமாக என்னால் முடியாது. அதனால் எவ்வளோ பெரிய சவுண்டு கேட்டாலும் அதை மேக்ஸிமம் கேட்காத மாதிரி கண்டுக்காத மாதிரி போயிருங்க, அவ்வளோதான். என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. சரி, டிஸ்க்ளைமர்லாம் முடிஞ்சிச்சு. டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போனோம் அப்படின்னா, படத்தோடைய ஒன்லைன் என்னென்னா, ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கசின்ஸு. ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மாமா பொண்ணு. அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே 0 இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட டேரெக்டாக சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போனதுனால ஒரு 6 மாதம் ஹீரோ வந்து ஹீரோயினை மிஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் வந்து ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்து, நான் லவ் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கினதுக்கப்புறம் சரி நம்ம மாமா பொண்ணு தானே, அவங்க அப்பாக்கிட்டே பேசி கல்யாணத்தை ரெடி பண்ணுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம்லாம் நடக்க போகிற டைமில் ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போன டைமில் ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, சரி நான் உங்கள் 2 பேர் லவ்வே சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்டம்ப்ட்லாம் எடுப்பார். அந்த அட்டம்ப்ட் எல்லாமே ஃபெயிலியரில் போய் முடியும். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணி ஹீரோயினை வந்து அவன் ஆசைப்பட்ட பையன் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் என்ன ஆகுது, அவங்க 2 பேரும் உருப்பிட்டாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. ஆக்சுவலாக நான் ஒன்லைன்னா சும்மா மேலாப்பில் அப்படியே டச் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இது ஒப்பீனியன் தான் அப்படிங்கிறதுனால ஃபுல் ஒன்லைனையும் நான் சொல்லிட்டேன். மேக்ஸிமம் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதில் வந்து பெருசாக ஒன்றும் சொல்ல போதில்லை. என்னுடைய ஒப்பீனியன் என்னவோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிட போகிறேன். அதுக்கு இந்த கதையை வந்து ஃபுல்லாக சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த படத்தோடைய கதையை வந்து ஒன்லைனாக சொல்கிறப்போ என் மைண்டுக்கு வந்து ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த காரி மூஞ்ச கதைலாம் ஒரு காவிய கதை மாதிரி வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு A1 ஒரு டைலாக் வரும்ல, அந்த டைலாக் தான் என் மைண்டில் வந்துச்சு. சரி, படத்தோடைய கண்டென்ட் வந்து ஆக்சுவலாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிற ஒரு சில பேரை வந்து மேக்ஸிமம் படம் பிடிச்சி ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்க வந்து என்னென்னலாம் சொல்லி அவங்கள மட்டம் தட்டுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 ரீசன் தான். ஒன்று, இந்த படம் வந்து ஆனர் கில்லிங்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால உனக்கு இந்த படம் பிடிக்கலையா, அப்போ நீ ஆனர் கில்லிங்கை சப்போர்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து மட்டம் தட்டிடுறாங்க. அப்படியும் இல்லைன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து கண்டினியூஸாக அவருடைய டெபியூலேருந்து ஹீரோவாக நல்ல படமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவருடைய குரோத்தை பார்த்து உனக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் மட்டம் தட்டுறாங்க. அப்படியும் நினைக்கிற ஆளுங்க இருக்கிறாங்கன்னு கூட வச்சுப்போமே. ஆனால் ஜென்யூனாக அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்ல வர நிறைய பேர்கிட்ட இதை மட்டுமே ரீசனாக வைக்கிறது எனக்கு என்னமோ நல்லதுன்னு தோணலை. சரி, எனக்கு ஏன் இந்த படம் பிடிக்கல அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து டைம் ட்ராவல் பண்ணி அப்படியே ஒரு 90s 80s காலகட்டத்தில் இருக்க தமிழ் சினிமாவை எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். அந்த படங்களில் இருக்கிற ஹீரோஸும் சரி வில்லன்ஸும் சரி, ஒரு பொண்ணு வந்து பிடிச்சிச்சு அப்படின்னா வலுக்கட்டாயமாக போய் தாலி கட்டுறவனுங்க, கட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி அந்த பொண்ணு என் கூட தானே வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணும் அதை தான் பண்ணும். அவன் வந்து ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருப்பான். இந்த பொண்ணு அவனை போயிட்டு நான் இவனை திருத்துறேன், நல்ல மனுஷனாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அவங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை தான் வந்து கதை நான் அப்போல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் வந்து இப்போது நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அதுக்கு அகெயின்ஸ்டாக பேச ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டுன்னு எப்படி அப்போ படமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஏன் அவ்வளோ தூரம் போகணும்?
இப்போது ஒரு வருஷமோ 2 வருஷமோ முன்னாடி இதே கான்செப்ட் வச்சு சீரியலே ஒன்று வந்துச்சு. அதையே யூடியூப்பில் இருக்க எல்லாரும் போட்டு இதெல்லாம் என்ன கான்செப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துவச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே, நம்ம ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப மெச்சூர்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் இப்போ கட் பண்ணி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரீமை வந்து தப்புன்னு சொன்னாங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா ஃபேக் மேரேஜு, அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொருத்தவங்க மேலே வர இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாமே ஓரளவுக்கு நியாயமானது தான் அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி லைட்டாக அனாயிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மேரேஜுங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு. நம்ம அந்த பார்ட்னர் கூட இருக்கிற வரைக்கும், அவங்க டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இன்னொரு ஆள் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறது தப்பு தான். போத்து மென்னாக இருந்தாலும் சரி, உமனாக இருந்தாலும் சரி. ஆனால் அதை வந்து சில சமயத்தில் இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான படங்கள்லாம் வருது அப்படிங்கிறப்போ தான் எனக்கு வந்து கண்டென்ட்டாக அது பிடிக்க மாட்டேங்குது. அப்படி பார்த்தா உனக்கு டியூடும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டால், கண்டென்ட்டாக எனக்கு பிடிக்கல. ஆனால் படம் உட்காந்து பார்க்குறப்போ எனக்கு ஃபன்னாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெத்துன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான். படத்தோட கண்டென்ட் எனக்கு பிடிக்கல, ஆனால் படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் படத்துடைய டைரக்டர் கீர்த்தீஸ்வரனும் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த படம் வந்து சொசைட்டியில் ஒரு சேஞ்சை வந்து பண்ணும், இந்த மாதிரி ஆனர் கில்லிங்க்கு அகேன்ஸ்டாக நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஆனால் இது வந்து ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங்காக எடுத்த ஒரு படம், அதுக்கு லாஸ்ட்டாக இவர் ஒரு மெசேஜ் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக மட்டும் இது வந்து அதுக்கான படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவர் இதை இப்படி சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, இந்த படத்தை இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாருங்கிற ஒரே காரணம் தான், ஒரு சில பேருக்கு இந்த படமும் இந்த டைரக்டர் சொல்கிற கருத்துலேயும் வந்து அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. நானும் அதே தான் பண்ணுறேன். அண்டு படம் ஃபுல்லாக இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அதை ஃபோர்ஸ் ஷேடோ பண்ணுற விதமாக சின்னதாக ஒரு சீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய இன்ட்ரோலே அதுக்கான வேலையை வந்து பார்த்துருப்பாங்க. அதாவது இவர் வந்து இவருடைய எக்ஸு கல்யாணத்துக்கு போயிட்டு ஏன் பிடிக்கலன்னு ரீசன் சொல்லுன்னு கேட்டு தெரியாதனமாக தாலி அறுத்துருவார் பை மிஸ்டேக்காக. அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் வச்சு ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு. அந்த சீனே நிறைய பேர் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா காரணம், ஸ்டார்டிங்கில் வந்து ஏன் விட்டுட்டு போனேன்னு ரீசன் சொல்லுன்னு கேட்டு அதுக்கப்புறம் என்னை பிடிக்கல விட்டுட்டு போயிட்டேன், அதான் ரீசன், அதுக்கு எதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறத பார்த்துட்டு இவன் என்ன மென்டலா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்பாங்க சில பேர். அதை வேற ஒரு படம் முழுக்க அங்கங்கே கேட்டுனே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காமெடி டெம்ப்ளேட்டும் இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு கேள்வியோடைய விஷயத்தை வந்து கடைசி வரைக்கும் அதுக்கான ஆன்சரே ரிவீல் பண்ணாமல் அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வச்சு அதை ஒரு காமெடி மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு, இதையும் அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த சீன் தான் வந்து இன்டர்வெல்லில் நடக்கிற இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வந்து ஆடியன்ஸ் பெருசாக அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு ஃபன்னாக கடந்து போகிறதுக்கு இது ஒரு மெயினான விஷயம். அதனால் இந்த படத்துக்கு இந்த சீன் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் நிறைய பேர் வந்து இது அன்வான்ட் சீனுன்னு சொல்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து இல்லை, இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் படத்தில் எனக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் வந்து மெனக்கெட்டு உக்காந்து எழுதி ஒரு விஷயத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமோ அங்கெல்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக எழுதிட்டு, எங்கெல்லாம் தேவையே இல்லையோ அங்கெல்லாம் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான விஷயத்தையெல்லாம் எழுதி படத்தை பீக்குக்கு கொண்டு போகிறது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஹீரோயினும் அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணுற பையனும் ஓடணும்னு ட்ரை பண்ணுறப்போ இவங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லைங்கிறது, அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு வழியாக எப்படியோ பாஸ்போர்ட் கிடச்சி வீசாவும் கிடைக்க போகிற டைமில் ஹீரோயின் கரெக்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறது, இந்த சீனுக்கெலாம் உட்காந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக உட்காந்து எழுத வேண்டிய சில சீன்ஸ் இருக்குல்ல, அதாவது ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேலே எப்படி லவ் வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு வந்து பெருசாக எதுவும் சீன் வச்சு ரைட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஹீரோவை வந்து நாய் துரத்துதுன்னு வண்டியில் போயிட்டுருக்கப்போ திடீர்னு கீழே வந்து மண்டையில் அடிபட்டதில் ஹீரோயினோட ஞாபகம் வந்துச்சு, அதனால் நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஹீரோயினோட அப்பா தான் வந்து தன்னுடைய தங்கச்சியை கொன்னுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச இன்னொரு தங்கச்சி, அவங்க வந்து நியாயமாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்துக்கக்கூடாது. ஆனால் அவங்களும் ஏதோ மொக்கையாக ஒரு ரீசன் சொல்லி பரவாயில்லப்பா நீ உன் மாமன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதும் எனக்கு ஒரு மாதிரி
ஏன் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் ஒரு டவுட் வந்துச்சு. சரி, இது ரெண்டத்தையும் கூட எப்படியும் மன்னிச்சு விட்ருவோன்னு வச்சுக்கோங்களேன். படத்தில் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, இந்த பாரிங்கிற கேரக்டர் அவங்க தான் வந்து இந்த ஹீரோயின் வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால, அதுதான் இந்த பாரி கேரக்டர். இன்னும் எவ்வளோ சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் வரப்போதோன்னு தெரியல. நான் வேறு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். இருங்கடா ஒரு நிமிஷம், ஏன்டா போய்கிட்டே இருக்கீங்க. ஆனால் என்ன சொல்கிறது, முடியல என்னால். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். இந்த டைம் வந்து வண்டி கொஞ்சம் பீக்காக ரோட்டில் போயிட்டு வர டைமுங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருக்கும், தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பேசிட்டு இருந்தேன், இந்த பாரியோடைய கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப டம்மியாக எழுதியிருப்பாங்க. இந்த நாட்டாம படத்தில் வந்து ஒரு டைலாக் உள்ள கவுண்டமணி சொல்லுவார், யாரா இவன் இங்கே இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, டம்மியாக உட்காந்து ஒருத்தன் மிச்சம் சாப்பிட்ருப்பான்னு. அந்த கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ஆல்ரெடி ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுற விஷயம் ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் இந்த பொண்ணுக்காக எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் ஹீரோயினுக்கு வந்து தெரியும். ஆனால் அப்பையும் ஹீரோ மேலே அவங்களுக்கு ஒரு லவ் வந்து வராமல் அப்பயும் இந்த பையன் தான் வேணும்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிற அளவுக்கு அந்த பையன், அதுவும் அந்த 6 மாதத்தில் இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணான் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட்டு. அதுக்காக ஒரு சீன் வந்து எடுத்துருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக இப்போது சொன்னல இந்த போர்ஷனு அது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஹீரோயினுக்கும் இந்த கேரக்டருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு காம்பினேஷன் சீன்ஸை வந்து கொஞ்சம் எடுத்திருந்தாங்க அப்படின்னாலும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்திருக்கும். ஆனால் அது ஏன் எடுக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டு. சரி, படத்தோடைய கண்டென்ட்டை பற்றி முடிஞ்ச அளவுக்கு பேசி முடித்தாச்சு. இப்போது ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரதீப்போடைய கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றியே தனியாக ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்க்ராட்ஸ். ஏன்னா டெபியூவில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்து கண்டினியூஸாக 3 படம் 100 crores இட்டு கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம். அதெல்லாம் யாருமே தப்புன்னு சொல்லலை. ஆனால் லவ் டுடே படம்னு மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்த கோமாளி படத்துலேருந்தே நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. என்னென்னா படம் ஃபுல்லாக வந்து ஃபன்னாக வேறு விஷயத்தை வச்சு காட்டிட்டு கடைசியில் ஒரு சோஷியல் மெசேஜை சொல்லி சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுறதுங்கிற மாதிரியான கண்டென்ட்டில் தான் கண்டினியூஸாக நீங்கள் 4 படம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து சில பேருக்கு செட்டும் ஆக மாட்டேங்குது. அது என்ன கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த அன்பே சிவம்ல ஒரு டைலாக் வரும்ல, செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு கடைசியில் உண்டியலில் காசு போட்டால் கடவுள் மன்னிச்சிருவாரான்னு. அந்த மாதிரி நீங்கள் வந்து படம் ஃபுல்லாக தப்பு பண்ணி அதை வந்து ஃபன்னாக க்ளோரிஃபை பண்ணிட்டு கடைசியில் ஒரு சோஷியல் மெசேஜ் கடமைக்குன்னு சொல்லிட்டு போயிடுறீங்கன்ற மாதிரி தான் உங்கள் மேலே ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு அது அப்படி ஃபீல் ஆகலை. த்ரூ அவுட்டாக வந்து ஹீரோ எடுக்கிற ஒரு தப்பான டிசிஷனில் அவன் என்னென்ன கான்சிக்வன்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத காமிச்சு நீங்கள் கிளைமேக்ஸில் திருந்துற விஷயம்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இதே மாதிரி டெம்ப்ளேட்டில் தொடர்ந்து படம் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அது இதுக்கப்புறம் அடுத்த படத்தில் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். பிரதீப் வந்து ஆக்சுவலாக நல்ல ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான், நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான். அதனால் அடுத்த படம் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிரிமெண்டலாக இப்போ இறங்கி பண்ணால் கூட ஆடியன்ஸ் வந்து உங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு படம் தயவு செஞ்சு அப்படி பண்ணுங்கள். எல்லைக்கெல்லாம் எப்படி வரும்னு எனக்கு தெரியல, அது கூட விட்டுருவோம், அது சாமிக்கு விட்டுருவோங்கிற மாதிரி விக்னேஷ் சிவன் டைரக்ஷன், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதையும் விட்டுருங்க. அடுத்த படம் எப்படியாவது உங்கள் டைரக்ஷனில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது கேரக்டர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கப்போ என்ன தான் ஃபன்னாக இருக்குது, உங்களுக்கு இது ஆப்டாக சூட் ஆகுது அப்படின்னாலும் ஆடியன்ஸ் திரும்ப திரும்ப பார்த்து எப்படியோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சேச்சுரேட் ஆகிடுவாங்கள்ல. அப்படி சேச்சுரேட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை நீங்களே மாற்றிக்கிட்டு வேறு ஒரு ஜான்ராவில் படம் பண்ணால் நல்லா தானே இருக்கும். சரி, இது பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஆக்டருக்கு நான் சொல்லிட்டேன். இதே இந்த கேரக்டரை பற்றி சொல்லணும், அகன்ற கேரக்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோமாளி படத்தில் தியாகேஷ்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷன்ற மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. தியாகியாக இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளோ தியாகியாக ஒரு படத்தில் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கு ஒரு மைனஸு. அது இன்னொரு மைனஸும் ஒன்று இருக்குது. ஒரு சீனில் வந்து ஒரு ஸ்டைல் பண்ணலாம், 2 ஸ்டைல் பண்ணலாம். ஒரு படம் முழுக்க எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாமல் ஒரு படத்துக்கு செட் ஆகாத விஷயம் அது என்னென்னா, ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்போ இதெல்லாம் குட்டி குட்டியாக நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வரைக்கும். அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்க்குறப்போ ஓகே ஏதோ பண்ணுறாரு.
அது கிளைமேக்ஸ் வரைக்கும் பண்ணுறப்போ பார்க்குறப்ப தான் எப்போ போதும்ப்பா இதுக்கு மேலே எவ்வளோப்பா ஸ்டைல் பண்ணி காமிப்பேங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது சேச்சுரேட் ஆயிடுச்சு. அப்புறம் மமிதா பைஜு, அதாவது நம்ம ஊரில் வந்து டேரக்டர்ஸ் காமெடி வர வைக்கணும், ஒரு ராம்காம் ஃபிலிம் ஒன்று பண்ணணும் அப்படின்னா இன்னொரு விஷயமும் பேசிக்காக பண்ணுவாங்க. எப்படின்னா ஹீரோயின் கேரக்டர் வந்து கொஞ்சம் டம்பாக லூஸ்தனமாக எழுதி வச்சுருவாங்க. அப்படி வந்து பார்க்குறப்போ ஹீரோ அதனால் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத வச்சு ஒரு காமெடி ட்ராக் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கேரக்டரும் வந்துச்சு. அதனால் அதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க கேரக்டரும் சரி, பாரியோட கேரக்டரும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் வந்து பிரதீப்க்கு அப்புறமா ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்குது. ஒன்று சரத்குமார் சாரோடைய கேரக்டர். அவர் வந்து இந்த ஒரு காமிக்கல் வில்லனுடைய ரோல் இருக்குல்ல, பிரகாஷ் ராஜ், அதுக்கப்புறம் கலாபவன் மணி மாதிரியான கேரக்டர்ஸ்னு வேறு ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஒரு காமிக்கல் வில்லன் ரோல்னால் இவங்க 2 பேர் தான் எனக்கு மேக்ஸிமம் மைண்டுக்கு வர ஆளுங்க. இவரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் புதுசாக எடுத்து பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ புதுசாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நிறைய இடத்துல அவர் பண்ணுறது வந்து செம காமெடியாகவும் இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த இன்டர்வெல் போர்ஷனில் பண்ணுற நிறைய சீன்ஸ் வந்து பிளாஸ்ட்டாக இருந்துச்சு தேட்டரில். அந்த போர்ஷனில் அவர் மேக்ஸிமம் ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டார். ஆனால் எனக்கு அவருடைய கேரக்டரில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, கிளைமேக்ஸில் வந்து திடீர்னு திருந்திடுறது. அது வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் நான் வந்து திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்துச்சு, இதுக்கப்புறம் திருந்தி தானே ஆகணும், இதுக்கப்புறம் திருந்தாமல் இருந்து என்ன பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு அவருடைய கேரக்டர். அதனால் கிளைமேக்ஸ் தவிர மீதி படத்தில் த்ரூ அவுட்டாக அவரோட வில்லன் கேரக்டர் பண்ணுறாருல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் வந்து எனக்கு யாருன்னா திராவிட். திராவிட் வந்து இந்த பரிதாபங்களில் வந்து கோபி சுதாகர் இருக்காங்களா, அவங்க கூட நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆர்டிஸ்ட். இந்த படம் வந்து அவருக்கு டெபியூ ஃபிலிம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணுற ஒரு ரோலு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நிறைய பேரோட கேரக்டர்ஸ் வந்து பைத்தியகாரத்தனமாக எழுதி வச்சுருப்பாங்க. இந்த ஒரு கேரக்டர் தான் தெளிவாக இருக்கும் அந்த படத்தில். எடுக்கிற டிசிஷனு, பேசுகிற டைலாக்குன்னு எல்லாமே ஒரு மாதிரி தெளிவாக இருக்கும். அது எப்படின்னா படம் பார்த்துன்னே இருப்போம், அந்த கேரக்டர்லாம் பைத்தியக்காரத்தனமாக சில விஷயம் பண்ணுறப்போ நம்ம இந்த சைடு ஸ்க்ரீன்லேருந்து ஒரு ரியாக்ஷன், நம்ம மைண்ட் வாய்ஸ்லாம் ஒன்று ஓடிட்டுருக்கோம்ல, அதெல்லாம் சேர்ந்து ஒரு கேரக்டராக அங்கே நின்று பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு எனக்கு திராவிடோடைய கேரக்டர் அந்த படத்தில் பார்க்குறப்போ. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கரை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். ஆக்சுவலாக காரணமே இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப போட்டு அடிக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படத்தில் இருக்க பிஜிஎம்ஸ் தான் ஒரு மாதிரி இந்த ஓரம் பிளட்டு சாங்கை வச்சே ஓட்டிட்டாரு அப்படின்னாலும் சாங்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அவருடைய மியூசிக்கை வந்து குறை சொல்லி நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து இந்த மாவீரன் படத்தில் ஒரு டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா இந்த யோகி பாபு கேட்பார்ல, உனக்கு மொத்த பில்டிங்லேயும் அது ஒன்று தான் குறையா அப்படிங்கிற மாதிரி. என்னமோ படம் ரொம்ப நல்லா இருந்தால் அவன் சொதப்பின மாதிரி நிறைய பேர் சாய் அபியங்கரை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறது தான் எனக்கு செட்டே ஆகலை. ஃபேன்லாம் கிடையாது, இப்போயே சொல்கிறேன், எனக்கும் பிடிக்காது. இந்த கருப்பு படத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் சாங் வந்துச்சுல்ல, அதெல்லாம் சரி நான் கூட ஏதோ ஸ்லோ பாயசனாக இருக்கும் போல் திரும்பி திரும்பி கேட்டால் பிடிச்சிரும்னு, அது எத்தனை தடவை கேட்டாலும் பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால் ஆனால் இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கலாம், ஆனால் ரொம்ப அடிமட்டத்துக்கு போட்டு அடிக்கிற தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓரளவுக்கு அவன் ஒர்க்கை டீசெண்டாக தான் பார்த்துருக்காரு சாய் அபியங்கர். அவ்வளோதான், மேக்ஸிமம் படத்தை பற்றி பேசணும்னு நினச்ச எல்லாமே பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்.